குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். சில பேர் வந்து சொல்லுவாங்க சுஜாதா சார் தான் சங்கர் சாரோட பெரிய பலம், அவர் இல்லாததுக்கப்புறம் வந்து அது மிஸ்ஸிங் தெரியுது அப்படின்றது சொல்லுவாங்க. அதில் வந்து எனக்கு வந்து 1% கூட வந்து உடன்பாடு இல்லைன்னு நான் சொல்லுவேன். இந்தியன் டூரில் வந்து அவர் கூட வந்து கமெண்ட் பண்ணும்போது எனக்கு தெரிஞ்சது என்னன்னா வந்து ஒரு சாங் அப்படின்றது வந்து ஒரு டைரக்டர் வந்து சாங் எடுத்துருப்பா அப்படின்றது இல்லை. இன்றைக்கி ஏன் அவன் சாங் வந்து பேசப்படுதுன்னா அந்த சாங்கில் வந்து ஒரு லிரிக்லேருந்து ஒரு மியூசிக்லேருந்து அவரோட இன்வால்மெண்ட் இருக்கும். அந்த குமாரி அந்த சாங் இருக்குது அன்னியனில், அந்த ஃபஸ்ட்டு அந்த ஒரு வார்த்தை அந்த அளவில் பிடிக்கிறதுக்காகவே வந்து அவ்வளோ வார்த்தைகள் தேர்தல், ஒரு நூற்றுக்கணக்கான வார்த்தைகள் வந்து மாற்றி தேடி அதுக்கப்புறம் தான் அந்த குமாரி அந்த சாங் கிட்டாது. ஒரு சின்ன ஒரு அசிஸ்டன்ட் வந்து ஒரு 3 படம் வந்து இல்லை சார் இது கரெக்டாக சரியாது அப்படின்ற மாதிரி சொன்னால் கூட ஏன் சரியாகாது அப்படின்றது ஒரு பாயிண்ட் வந்து கேட்டு தெரிஞ்சுப்பார். அது கரெக்டாக நியாயமாக இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து ஒரு மாற்றுக்கருத்தாக வந்து யோசிப்பார். இந்த ஒரு டீட்டெயிலிங் தான் வந்து அவர் வந்து இன்ன வரைக்கும் நம்மளுக்கு வந்து கொண்டு வந்திருக்குன்னு அப்படின்னு நான் சொல்வேன். அந்த உழைப்பு அப்படின்றது ஒரு பாயிண்ட்டு. ஒரு திறமை, ஒரு உழைப்பு, திறமை தாண்டி எப்பவுமே உழைப்புக்கு வந்து அதிக வேல்யூ இருக்குது அப்படின்னு அவர் சொல்லுவார். எந்த ஒரு நல்ல படமும் சரி, ஹிட்டார படமும் சரி தேட்டரில் பார்த்துருவார். டைம் கிடைக்கும் போது கண்டிப்பாக தேட்டரில் பார்த்துருவார். ஏன்னா அதனால தான் வந்து அந்த ஆடியன்ஸோட பல்ஸ். சார் வணக்கம் சார். வணக்கம். அவர் ஒரு ஒர்க்கிங் ஸ்டைல் ஃபர்ஸ்ட் சொல்லுங்க சார், எப்படி சார் இருக்கும்? ஏன்னா மணிரத்னம் சார் வந்து ஒரு கதைகள் வந்து எழுதிட்டு தேடிக்கிட்டு டிஸ்கஸ் பண்ண மாட்டாரு. ஆனால் வந்து எழுதிட்ட பிறகுதான் வந்து ஃபுல் கதை பண்ணுவார் அப்படின்ற மாதிரி. இவரோட ப்ராசஸ் எப்படி சார் இருக்கும் சார்? இவர்கிட்ட சார்ட்ட வந்து நான் பாய்ஸ் இன்வால்வ் பண்ணியிருக்கேன். பாய்ஸ்க்கு முன்னாடியே வந்து சிவாஜி டிஸ்கஷன் ஆரம்பிச்சிருச்சு. அப்படி சிவாஜி டிஸ்கஷன் தான் வந்து நான் சார் கூட சேர்ந்து ஃபஸ்ட்டு அவர் கூட பணியேற்றம்னு சொல்லலாம். அப்போ பண்ணும்போது வந்து என்னென்னா சர்ப்ரைசிங் என்னென்னா ஸ்டார்டிங் ஃப்ரம் த டைட்டில் இருந்து படம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் வந்து ஈச் அண்ட் எவ்ரி திங் A to Z வந்து அசிஸ்டன்ஸ்க்கு வந்து என்னென்ன நடக்குது அப்படின்னு அந்த ப்ராசஸ் தெரியும். ஒரு டைட்டில் யோசிக்கிறதுலேருந்து ஒரு லைன் பிடிக்கிறதுலேருந்து எல்லாமே வந்து அவர் கூட வந்து ஒரு பங்களிப்பு வந்து எல்லாமே வந்து கூட வச்சுப்பார் அப்படின்ற ஒரு பாயிண்ட். ஸோ இது வந்து எங்களுக்கு வந்து ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக எங்களை நாங்களே வந்து வளர்த்திக்கிறதுக்கான வந்து ஒரு நல்ல ஒரு தளமாக இருந்துச்சு நான் சொல்லுவேன் ஒரு பாயிண்டில். ஸோ அது வந்து பெரிய ப்ளஸ்ஸாக இருந்துச்சு எனக்கு. அதாவது வந்து ஒரு அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா வந்து கூட வந்து சார் கூட வந்து எடிட்டிங்கில் இருப்பேன் ஒரு பாயிண்டில். ஸோ அது வந்து இன்னும் வந்து நம்மளை வந்து கற்றுக்கிற ஒரு விஷயமா இருந்துச்சு. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி திங், அதாவது ஒரு டிஸ்கஷனில் கூட வந்து எல்லாத்தையுமே ஒரு 5 பேர் இருந்தோம்னா வந்து அந்த 5 பேரும் வந்து ஒரு சீனை அவர் யோசிக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த 5 பேர் கூடயும் வந்து அந்த சீனை வந்து பயந்துப்பார் ஒரு பாயிண்டில். ஏதோ ஒரு இடத்துல வந்து ஒரு முரண்பாடாக வந்து ஒரு சின்ன ஒரு அசிஸ்டன்ட் வந்து ஒரு 3 படம் வந்து இல்லை சார் இது கரெக்டாக சரியாது அப்படின்ற மாதிரி சொன்னால் கூட ஏன் சரியாகாது அப்படின்றது ஒரு பாயிண்ட் வந்து கேட்டு தெரிஞ்சுப்பார். அது கரெக்டாக நியாயமாக இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து ஒரு மாற்றுக்கருத்தாக வந்து யோசிப்பார். இல்லைன்னா அவருக்கு ஒரு நம்பிக்கை, ஒரு கான்ஃபிடென்ட்டாக வந்து இல்லை இது கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகும் ஒரு பாயிண்டில். ஸோ அந்த விஷயம் வந்து அவர்கிட்ட வந்து எனக்கு பிடிச்ச விஷயம். கடைசி வரைக்கும் வந்து ஒரு விஷயத்த வந்து என்னென்ன வந்து பண்ண முடியும் அப்படின்றது ஒன்று பண்ணுவார். அப்புறம் ஒரு நோட்ஸ் எடுக்குது, ஒரு கதை இதுதான் ஒரு அது ஸ்பிளிட் பர்சனாலிட்டியை பற்றி வந்து ஒரு கதை எடுக்க போகிறோம் அப்படின்னா அது ரிலேட்டடாக ஒரு பேப்பரில் படித்தாலும் சரி, ஒரு புக்கில் படித்தாலும் சரி, எது படித்தாலும் சரி அது கரெக்டாக வந்து நோட்ஸ் எடுக்கிற மாதிரி வந்து நியூஸ் பேப்பர் கட்டிங்ஸ் எடுத்துகிட்டு வந்து அசிஸ்டன்ஸ் கொடுத்துருவார். அதை நாங்கள் வந்து ஃபைல் பண்ணி வச்சுப்போம். ஸோ அது வந்து அவரோட லைஃப்பில் வந்து டெய்லி லைஃப்பில் வந்து அன்றைக்கி அந்த படம் பண்ணும்போது அது எல்லா கலெக்ஷனும் வந்து ஒரு ரோபோ பற்றி அடுத்த படம் பண்ணுறாரு அப்படின்னா ரோபோ பற்றி எங்கே கட்டிங்ஸ் இருந்தாலும் கொண்டு வந்து கொடுப்பாரு ஒரு பாயிண்டில். அது கரெக்டாக வந்து அதை கட் பண்ணி கொண்டு வந்துட்டு வீட்டில் பார்த்துருப்பாரு, கட் பண்ணி கொண்டு வந்துட்டு நம்மளுக்கு வந்து அசிஸ்டன்ஸ் வந்து ஃபைலில் வைப்போம். ஸோ இந்த ஒரு டீட்டெயிலிங் தான் வந்து அவர் வந்து இன்ன வரைக்கும் நம்மளுக்கு வந்து கொண்டு வந்திருக்குன்னு அப்படின்னு நான் சொல்வேன். அந்த உழைப்பு அப்படின்றது ஒரு பாயிண்ட்டு. ஒரு திறமை, ஒரு உழைப்பு, திறமை தாண்டி எப்பவுமே உழைப்புக்கு வந்து அதிக வேல்யூ இருக்குது அப்படின்னு அவர் சொல்லுவார். திறமை வந்து நம்ம கஷ்டப்பட்டு உருவாக்கிற விஷயம். அது வந்து என்னென்னா ஒரு 2 நாளில் கிடைக்கலாம், ஒரு 10 நாளில் கிடைக்கலாம். அது வந்து எது இருந்தாலும் அவுட்புட் நல்லா இருக்கணும். அந்த அவுட்புட்டு தான் அது 2 நாள் கிடைச்சதா 10 நாள் கிடைச்சதாலும் மேட்டர் இல்லை. ஸோ அந்த அவுட்புட்டுக்காக தான் வந்து ஒரு மெனக்கெட்ட ஒரு பாயிண்டாக இருக்கு நான் யோசிக்கிறேன். சூப்பர் சார். ஜென்டில்மேன் வந்து கிட்டத்தட்ட 30 ஆண்டுகள் ஆகியிருக்கும். ஸோ 30 வருடம் பயணத்தை, சங்கர் சார் பயணத்தை எப்படி பார்க்குறீங்க? கண்டிப்பாக மிகப்பெரிய வளர்ச்சி தான். அவரோட பேட்டி ஒன்று எனக்கு ஞாபகம் வந்திருக்கு. காதலன் டைம்லேயே ஒரு பேட்டி, ஒரு 10 வருஷம் வந்து சினிமாவில் வந்து இருப்பானு தெரியாது, அது வரைக்கும் வந்து படங்கள் கொடுக்குறது ஆடியன்ஸை வந்து என்கேஜிங்காக கொண்டு போகணும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. அப்போ தான் யோசிச்சு பார்க்குறேன். அவர்கிட்ட கூட நான் சொல்லியிருக்கேன் அந்த 10 வருஷன்றது நீங்கள் 30 வருஷமாக நிற்குது அவரோட கால்குலேஷனில். ஸோ ஒரு தனிப்பட்ட ஒரு இயக்குனராக மட்டும்
ஒரு 30 இயர்ஸை வந்து தாண்டி வந்தது. ஒரு கமர்ஷியல் இயக்குனரும் சரி, அதே நேரத்தில் வந்து சமூகத்துக்கு வந்து தேவையான கருத்துக்களையும் சொன்ன ஒரு இயக்குனராக, பலதரப்பட்ட எல்லா மக்களையும் வந்து இணைச்ச ஒரு இயக்குனராக இருக்குன்றது சாதாரண விஷயம் கிடையாது. அது இன்ன வரைக்கும் வந்து அவர் அச்சீவ் பண்ணிட்டு போயிட்டே இருக்காரு. அதாவது படத்தை அதோட பிரம்மாண்டத்துலேயும் அதோட பட்ஜெட்லேயும் சரி, அதோட சக்ஸஸ்லேயும் அது வந்து ஒரு பிரமிக்கிற விஷயம் தான். பொதுவாக இயக்குனர்கள் வந்து கம்பேர் பண்ணுறது தவறுன்னு தான் நான் சொல்றேன். இப்போ பிரம்மாண்டம் அப்படின்னா சங்கர் சார் தான். இப்போ ராஜமௌலி சார் வந்து ஒரு கட்டத்தில் வந்து இந்த மாதிரி படங்கள் கொடுக்குறது, இப்போ சங்கர் சாரை விட ராஜமௌலி அப்படின்ற மாதிரி ஒரு டாக் வெளியே போயிட்டு இருக்குல்ல சார், இது எப்படி? ஆமாம், இது எப்பவுமே அப்படிதாங்க. சினிமா வந்து ஒரு காலச்சக்கரம் மாதிரி வந்து போயிட்டே இருக்கணும். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரஜினி சார் அப்படின்ற, விஜய் சார் அப்படின்ற சூப்பர் ஸ்டார் ஒரு பந்தயம் ஒன்று போயிட்டு இருக்கோம் அப்படின்றது வந்து ஒரு கிரியேட்டான ஒரு விஷயமா தான் வந்து போயிட்டு இருக்கு டொலிஜிட்டா. இது எப்பவுமே வந்து அந்த டிபேட் வந்து போயிட்டே இருக்கும். அதாவது அடுத்தது யாரோ ஒருத்தர் புதுசாக வந்தாங்கன்னா அதுக்கு அந்த கம்பேரிசன் வந்து போயிட்டே இருக்கும். ஆனால் எல்லாருமே வந்து அவங்க இடத்துல வந்து அவங்க வந்து ஒரு லெஜெண்ட்ஸ் தான் ஒரு பாயிண்ட்ல. ஸோ இன்னைக்கு வந்து சங்கர் சார் வந்து 30 இயர்ஸ் அப்படின்ட்டு நீங்கள் பேசுறீங்களே, அது சாதாரண ஒரு அச்சீவ்மெண்ட்ல. பட் அதே நேரத்தில் வந்து ராஜமௌலி வந்து ஒரு தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் வந்துட்டு இன்னைக்கு வந்து இந்தியாவை வந்து பார்க்குற அளவுக்கு வந்து ஒரு பாயிண்ட் வந்து அவரோட படங்கள் மூலமாக வந்து ஒரு அச்சீவ் பண்ணியிருக்காரு. ஸோ அவரோட அச்சீவ் தான், இவரோட அச்சீவ் தான். பட் இது வந்து நம்மளுக்கு வந்து அடுத்துக்கு அப்பாற்பட்டு ஒரு சினிமாவில் வந்து ஒரு கம்பேரிசனுக்காக நம்ம பேசுகிறோம் ஒரு பாயிண்ட்ல. பட் அவங்களோட எல்லைன்றது வேற ஒரு பாயிண்ட்ல. அப்படிதான் நான் பார்க்குறேன் ஒரு பாயிண்ட்ல. ஸோ இவங்களை முந்திட்டாங்களா? ஏன்னா எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரியேட்டரை பார்த்தீங்கன்னா நமக்கு முன்னாடியே ஜாம்பவான்களாம் நிறைய பேர் வந்து ஒரு பாதை போட்டு வச்சுட்டாங்க ஒரு பாயிண்ட்ல. ஸ்டார்டிங்ல இருந்து அப்போ வந்து ஒரு பாதை போட்டு வச்சாங்க. அதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வெவ்வேறு ஆங்கிளில் வந்து வெவ்வேறு ஜென்ரேஷனுக்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். என்னோட ஜென்ரேஷனுக்கு நான் கொடுக்குறேன், அடுத்த ஒரு ஜென்ரேஷனுக்கு வந்து வேற யாரோ கொடுப்பாங்க. அதுதான். இப்போ பொதுவாக சங்கர் சார் வந்து முன்னாடி ஒர்க் பண்ண ஏடி சார் கூட இப்போ கூப்பிட்டு கரண்ட் அப்டேட்டுக்குள்ள படங்களை டிஸ்கஷனில் இருக்கிறாங்க. இப்போ பராசக்தி சாரமன், வசந்த பாலன் சார் இருக்கட்டும், அது மாதிரிலாம் இருக்காங்கன்னு கேள்விப்பட்டோம். ஸோ நீங்கள் அது மாதிரியான படங்கள் எல்லாம் டிஸ்கஷன் போவீங்களா? இல்லை, இது வரைக்கும் அப்படி போனது இல்லை. ஜென்ரலாக பேசும்போது வந்து ரீசனாக வெளியான படங்கள், இப்போ வந்து எனக்கு ஒரு படம் பார்த்து நான் பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேருக்கு வந்து நான் வந்து ஷேர் பண்ணுவேன். இந்த படம் வந்து தேட்டரில் பார்த்தேன் சார், கண்டிப்பாக தேட்டரில் பார்க்க வேண்டிய படம் அப்படின்ட்டு ஷேர் பண்ணிடுவேன். இன்னைக்கு வரைக்கும் வந்து அவரோட இன்னொரு நல்ல குவாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு நல்ல படமும் சரி, ஹிட் ஆகிற படமும் சரி தேட்டரில் பார்த்துருவார். டைம் கிடைக்கும் போது கண்டிப்பாக தேட்டரில் பார்த்துருவார். ஏன்னா அதனால தான் வந்து அந்த ஆடியன்ஸோட பல்ஸ் வந்து இன்ன வரைக்கும் அவனால் கீப் அப் பண்ண முடியுது அப்படின்னு யோசிக்கிறேன். ஒரு பாயிண்ட் எந்த படமாக இருந்தாலும் ப்ரிவியூ ஷோ அப்படின்றது பெருசாக வந்து பார்க்க மாட்டார். ஒரு படம் நல்ல படம் ஓடி இருக்குது அப்படின்னா அது தேட்டரில் தான் பார்ப்பார் ஒரு பாயிண்டில். ஸோ அப்போ தான் அந்த ஆடியன்ஸோட பல்ஸை வந்து இன்ன வரைக்கும் வந்து பிடிச்சிட்டு இருக்காரு அப்படின்னு யோசிக்கிறேன். ஸோ டிஸ்கஷன் அப்படின்றது கிடையாது, இப்போ ஷேர் பண்ணிப்போம் அவ்வளோதான். அது அந்த இடத்துல நான் சூப்பர் சார். ஒரு சீனுக்கு எந்த அளவு மெனக்கெடுவார்? இப்போ நம்ம ஒரு பாடல் வழியா இப்போ அண்டங்காக கொண்டங்காரி அப்படின்னு பார்த்தா அந்த பாட்டுக்கான பிரம்மாண்டம் அவ்வளோ இருக்கும். சஹாரா அந்த பாடல் எடுத்துக்கிட்டா அந்த பாட்டுக்கான பிரம்மாண்டம் அவ்வளோ இருக்கும். சிவாஜில ரஜினி சார் வந்து அந்த ஒயிட்டா மாறுற அந்த சீனா இருக்கட்டும். ஸோ ஒரு சீனுக்கு அந்த மெனக்கடல்கள் இருக்குல்ல சார், அது எந்த அளவுக்கு வந்து ஒரு இல்லை, எனக்கு 2 படம் ஒர்க் பண்ணிக்கிறேன். 2 படத்துலேயே வந்து ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு படத்துக்கு எப்படி ஒர்க் பண்ணுவார், இன்ன வரைக்கும் எப்படி ஒர்க் பண்ணிட்டு இருக்காருன்னு நான் கண் கூட பார்த்துட்டேன். அவர் பாயிண்டில் இந்தியன் டூரில் வந்து அவர் கூட வந்து கமெண்ட் பண்ணும்போது எனக்கு தெரிஞ்சது என்னன்னா வந்து ஒரு சாங் அப்படின்றது வந்து ஒரு டைரக்டர் வந்து சாங் எடுத்துருப்பா அப்படின்றது இல்லை. இன்னைக்கு ஏன் அவன் சாங் வந்து பேசப்படுதுன்னா அந்த சாங்கில் வந்து ஒரு லிரிக்லேருந்து ஒரு மியூசிக்லேருந்து அவரோட இன்வால்மெண்ட் இருக்கும். அந்த குமாரி அந்த சாங் இருக்கு அன்னியனில், அந்த ஃபர்ஸ்ட் அந்த ஒரு வார்த்தை அந்த அளவில் பிடிக்கிறதுக்காகவே வந்து அவ்வளோ வார்த்தைகள் தேடுறாரு. ஒரு 100கணக்கான வார்த்தைகள் வந்து மாற்றி தேடி அதுக்கப்புறம் தான் அந்த குமாரி அந்த சாங் கிட்டாரு. அது ரெண்டக்கான அந்த வேர்டு வந்து அவருக்கு எங்கேயோ ஒரு இடத்துல வந்து கேட்ச் ஆகி பிடிச்சி போச்சு. அதை வந்து நோட் பண்ணியிருக்காரு. இப்போ எல்லாருமே வந்து ஒரு டைரக்டர் சர்வீஸில் நோட் பண்ணி கொடுப்பாங்க, ஃபியூச்சரில் வந்து இந்த படங்களை வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு. ஸோ ரெண்டகம் என்ற வார்த்தைகள் ஒரு பாடல் எழுத வேண்டும், ஒரு பாடல் இருக்க வேண்டும் அப்படின்றது அவர் நோட் பண்ணி ஒரு பர்ஸில் வச்சிருந்தார் ஒரு பாயிண்ட்ல. ஸோ அப்படிதான் வந்து அவரோட அந்த இன்வால்மெண்ட் ஒரு பாயிண்ட்ல ஒரு விஷயம். ஸோ அந்த இன்வால்மெண்ட் தான் வந்து ஈச் அண்ட் எவ்ரி திங் எல்லாத்துலேயுமே இருக்கும். ஒரு டயலாக் ஒரு சீன் பேப்பர் எழுதுனதுக்கப்புறம் அதை படித்து பார்க்குறது ஒரு பாயிண்ட்டு, அதுக்கப்புறம் அந்த சீனை வந்து எப்படி வந்து உருவாக்குறது, இது எல்லாமே வந்து ஈச் அண்ட் எவ்ரி திங் வந்து டீலிங் இருக்கும். அப்புறம் மெயினாக இன்னொரு ப்ளஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எடிட்டிங் டேபிளில் வந்து எல்லாருனாலையும் முடியாது. நம்ம எடுத்த படத்தை திருப்பியும் வந்து ஒரு ஆடியன்ஸாக வந்து பார்க்கறது ரொம்ப கஷ்டம். அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆடியன்ஸை பார்த்துட்டு அவர் எழுதின டைலாகாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் சரியை வந்து நல்லா சிரித்து ரசித்து பார்த்து அவரே ஒரு விமர்சகராக மாறி அதாவது கமெண்ட் அடிக்கவும் செய்வார் டொலிஜிட்டா. அந்த கமெண்ட் அடிக்கிறதுலையே வந்து அந்த படம் வந்து அப்படி ஷேப் ஆகிட்டே வரும் டொலிஜிட்டா. ஸோ இது வந்து அவர்கிட்ட கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் தான். சங்கர் சாருக்கு சுஜாதா சார் இருந்து வர ரொம்பவே பக்கபலமாக அந்த ரைட்டர் இப்போ இல்லை அப்படின்றது எந்த அளவுக்கு சார் அவர் இழப்பை வந்து ஈடு செய்யறதுக்கு யார் இருக்காங்க இப்போ ரைட்டர் அப்படின்ற?
அதாவது எல்லாருமே சில பேர் வந்து சொல்லுவாங்க சுஜாதா சார் தான் சங்கர் சாரோட பெரிய பலம், அவர் இல்லாததுக்கப்புறம் வந்து அது மிஸ்ஸிங் தெரியுது அப்படின்றது சொல்லுவாங்க. அதில் வந்து எனக்கு வந்து 1% கூட வந்து உடன்பாடு இல்லைன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா சங்கர் சாரோட உழைப்பை வந்து எனக்கு கண்டிப்பாக தெரியும். டெஃபினட்டாக வந்து நம்ம பக்கத்தில் இருந்து பார்த்துருக்கோம். நான் மட்டும் இல்லை, சாரோட அசிஸ்டன்ஸ் யாரை வந்து வச்சு பார்த்தாலும் தெரியும். என்னன்னா அவர் வந்து அப்போவே சொல்லுவார் ப்ரொடியூசர், அவர் வந்து ஜஸ்ட் வந்து ஒரு ப்ரொஃபஸர் மாதிரி எப்பவுமே சொல்லுவார் ப்ரொடியூசர், கூடவே இருக்கிறது நம்மளுக்கு வந்து பெரிய ப்ளஸ் அப்படின்னு. இவர் வந்து ஒரு தேடல் இருந்துகிட்டே இருக்கும், சங்கர் சாருக்கு ஒரு தேடல் இருந்துகிட்டு இருக்கும். அது கரெக்டான அளவில் வந்து அவர் எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாரு ஒரு பாயிண்டில். அது எப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா வந்து அன்னியின் படத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நரகத்தில் வந்து ஒரு தண்டனைலாம் கொடுப்பாங்களே, சின்ன வயசுல வந்து பாட்டி கதையெல்லாம் கேட்டப்போ நரகத்தில் வந்து உன்னை வந்து இந்த தப்பு செஞ்சேன்னா வந்து எண்ணெய் சட்டியில் போட்டுருவேன் இல்லை தீ வச்சுருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்கள்ல. இதுக்கெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து ஏதாவது வந்து தண்டனை இருக்கா சார், இதுக்கான வந்து ஒரு ஏதாவது புக் இருக்கா அப்படின்ற மாதிரி இது வந்து சங்கர் சாரோட தேடல். அங்கே வந்து சுஜாதா சார் வந்து என்ன சொல்கிறாருன்னா, ஆமாம் இந்த மாதிரி ஒரு புக் இருக்குது, கருடபுரான ஒரு புக் அப்படின்னு. இந்த காம்பினேஷன் தான் இந்த காம்பினேஷன் தான் அதோட சக்ஸஸ் ஒரு பாயிண்டில். ஸோ ஒரு பாயிண்ட் வந்து ஒரு வேர்ஷன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு டைலாக் வெர்ஷன் வந்து ஒன்று எழுதுவார், ஒரு ரஃபாக ஒரு டைலாக் வெர்ஷன் சுஜாதா சார் எழுதுவார். அதுக்கப்புறம் அந்த டைலாக் வெர்ஷனு இது வரைக்கும் டிஸ்கஷனில் வந்து அவர் பேசின விஷயங்கள் எல்லாமே இது ரெண்டையுமே கிளப் பண்ணிவிட்டு சார் வந்து டைலாக் வந்து எழுத ஆரம்பிப்பார். சங்கர் சார் வந்து டைலாக் வந்து எழுத ஆரம்பிப்பார். எழுத ஆரம்பிக்கும் போது ஒரு ஷேப்பை போகும். அவர் டைலாகு நான் ஆர்டிஸ்ட்டை வந்து எப்படி சொல்லி பெர்ஃபார்ம் பண்ணணும் அதுக்கு தகுந்த மாதிரி அந்த டைலாக் வந்து ஷேப் பண்ணுவார். அதுக்கு வந்து ஒர்க் அவுட் பண்ணுவார் ப்ரொஜெக்டாக. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டைலாக் வந்து ரைட்டிங் வந்து அப்படியே வரும். அந்த டைலாக் பேப்பர் ஒன்ஸ் ரெடி ஆனதுக்கப்புறம் சுஜாதா சாரோட பார்வைக்கு வரும். அவர் பார்த்துட்டு சின்ன கரெக்ஷன்ஸ் பண்ணி ஒரு ப்ராசஸ் வரும். ஸோ இதுதான் வந்து அந்த ஒரு டீம் ஒர்க் அப்படின்ற ஒன்று இருக்குல்ல, ஒரு ப்ராசஸ் அப்படின்றது இந்த பாயிண்டில் தான் ஒரு பாயிண்டில். ஸோ இதோட ப்ராசஸ் வந்து கண்டிப்பாக டெஃபினட்டாக வந்து போகும்போது அந்த எந்த டீம் வந்து கரெக்டாக ப்ராப்பராக செட் ஆகுதுன்னு ஒன்று இருக்குது ஒரு பாயிண்டில். பட் சங்கர் சாருக்கான அந்த உழைப்பு வந்து வந்து அப்படியே தான் இருக்குது ஒரு பாயிண்ட்டு. எந்த அளவுக்காவது வந்து அந்த படங்கள் வந்து அந்த சோல் வந்து நம்ம கொண்டு வந்துடணும் அப்படின்றது அந்த உழைப்பு வந்து போயிட்டு தான் இருக்குது. ஸோ அந்த விதத்தில் நான் வந்து குறைஞ்சதான்னு நான் பார்க்கல.